அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாளைய தினம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். தியாக திருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு மிக மிக பிடித்தமான ஒரு வணக்கம், அல்லாஹுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விற்காக நாம் பலியிடக்கூடிய அந்த உலுஹியா என்ற வணக்கம்தான் அல்லாஹுவிற்கு மிகவும் பிரியமானது, விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹுவிற்கு பிரியமான அந்த உலுஹியாவை நாம் எப்போது கொடுக்க வேண்டும்? பெருநாள் தொழுகைக்கு முன்பா, பெருநாள் தொழுகைக்கு பின்பா? இதற்கு தெளிவான பதில் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் காணப்படுகிறது. பெருநாள் தொழுகைக்கு பின்புதான் உலுஹியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பலிப்பிராணிகளை அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டும். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவான ஆதாரங்களாக இருக்கிறது. இந்த ரெண்டிலும் தெளிவோ இருக்கின்ற காரணத்தினால் தொழுகைக்கு பின்புதான் நாம் உலுஹியாவை கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் அதற்கு பேர் உலுஹியா அல்ல, அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட பிராணி என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. திருக்குர்ஆனுடைய 108வது அத்தியாயம் சூரத்துல் கௌசர், அதுல 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன் இறைவனை தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக. அப்ப முதல்ல தொழுகையோடு குத்துபாவும் சேர்ந்து வந்துடும். சில பேர் தொழுகை முடிஞ்சோட குத்துபால இருக்க மாட்டேங்கிறாங்க, அது மாபெரிய தவறு. தொழுகைகள் கலந்து கொள்வதை போன்று குத்துபாவிலும் கலந்து கொள்ள வேண்டும். அப்ப தொழுகை குத்துபா இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். தொழுகைக்கு பின்னால் தான் நாம் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் செய்தியாக சொல்லாமல் கட்டளையாக சொல்லுகின்றார். நபியே தொழுவீராக, முதல்ல தொழுக, இரண்டாவது அறுத்து பலியிடணும். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது சட்டங்கள். ஹதீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 951வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னா யஹ்துபு, குத்துபா நிகழ்த்துவார்கள், பிரசங்கம் செய்வார்கள். அந்த பிரசங்கத்திலே நபி அவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? இன்ன அவ்வள மா நபுதவு மின் யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய சும்ம நர்ஜிஅ ஃபனன்ஹர ஃபமன் ஃபஅல ذلك ஃபகத் அஸாப சுன்னதனா என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் முதலாக இந்த ஈதுல் அல்ஹா தினத்திலே தொழுகையை ஆரம்பிப்போம். முதல்ல தொழுகை, அதற்கு பின்னால் இல்லம் திரும்பி பலிப்பிராணிகளை, அதாவது உலுஹியா பிராணிகளை அறுத்து நாங்கள் பலியிடுவோம். இவ்வாறு செய்கிறவர் நம்முடைய வழிமுறையை பேணியவராவார் என்று நபி அவர்கள் கூற நான் கேட்டேன். ஜும்மால நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல குத்துபா ஓதுவோம், இரண்டாவது தொழுகை நடத்துவோம். ஆனா பெருநாள் எப்படி? முதல்ல தொழுக,
பிறகுதான் குத்துபா, அதற்கு பிறகுதான் அறுத்து பலியிட வேண்டும். தொழுகைக்கு முன்னால் அறுத்திடக்கூடாது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு செயலாக ஆகிவிடும். ஒருத்தர் ஒட்டகத்தை, ஒரு தனிநபர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறார். தொழுகைக்கு முன்னால் அறுத்தாலும் அந்த ஒட்டகத்தை சாப்பிடலாம். ஆனா அது சாதாரண இறைச்சி தானே தவிர அது குர்பானி இறைச்சியாக ஆகாது. சதகத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மம் இருக்குத, அதை நோன்பு பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னாலேயே கொடுத்து விட வேண்டும். ஒருத்தர் தொழுகைக்கு சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தார்னா அது சாதாரண சதக்காட்டானை தவிர சதகத்துல் ஃபித்ராக ஆகவே செய்யாது. அதுபோன்றுதான் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒருவர் குர்பானி பிராணியை குர்பானி என்று நினைத்து அறுத்து விட்டால் அது குர்பானி அல்ல. அவர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அறுத்த பிராணியாகத்தான் அது கருதப்படுமே தவிர குர்பானி பிராணியாக அது கருதப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினை சொல்லி காட்டுவார்கள். அதனால சமுதாயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிராமமாக இருந்தாலும் சரிதான், குக்கிராமமாக இருந்தாலும் சரிதான், நகரமாக இருந்தாலும் சரிதான், பெரிய பெரிய பட்டினங்களாக இருந்தாலும் சரிதான், முதல்ல தொழுகையோடு குத்துபா, அதற்கு பின்னால் தான் பிராணிகளை நாம் அறுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, தொழுகைக்கு பின்னால் அறுக்க ஆரம்பிக்கிறோம். 4 தினங்கள் குர்பானி கொடுக்கலாம். பிறை 10, 11, 12, 13 அசர் வரையிலும் நாம் குர்பானி கொடுக்கலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சில பேர் இரவு நேரத்துல குர்பானி கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அறுக்கிற அளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும். இன்னைக்கு தான் இரவு நேரங்களையும் பகலாக ஆக்கக்கூடிய அளவிற்கு மின்விளக்குகள் விட்டதே. மின்விளக்குகள் வெளிச்சத்துல தாராளமாக இரவிலும் அறுக்கலாம், மதிய நேரத்திலும் அறுக்கலாம். தொழுகைக்குத்தான் சில நேரங்களில் தொழுகக்கூடாது என்று இருக்குது. ஆனா குர்பானிக்கு அப்படி இல்லை. எந்த நேரத்துல வேணாலும் சூரியன் உச்சில இருந்தாலும் சரிதான், சூரியன் உதித்தாலும் சரிதான், சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நாம என்ன செய்யலாம் அப்படின்னா குர்பானி பிராணிகளை தாராளமாக அறுக்கலாம் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தொழுகைக்கு முன்னால் ஒருவர் அறுத்து விட்டால் என்ன சட்டம் அப்படின்னா அவர் தொழுகைக்கு பின்னாலேயும் ஒரு பிராணியை அறுக்கணும். அதுதான் குர்பானியை தவிர தொழுகைக்கு முன்னால் அறுத்த பிராணி சாப்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அதை குர்பானியாக நாம் கருதவே முடியாது. இஸ்லாம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது, தொழுகைக்கு பின்புதான் நீ அறுக்க வேண்டும். இமாம்கள் கூட சொல்லலையே. கண்ணியமான இமாம்களும் எல்லா இமாம்களும் என்ன சொல்றாங்க, நீ தொழுக வேண்டும், தொழுகைக்கு பின்னால் தான் நீ அறுக்க வேண்டும் என்பதை கூட இமாம்கள் சொல்வதை நாம் பார்த்து வருகின்றோம். சரி, ஒருத்தர் தொழுகைக்கு முன்னால அறுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு என்ன சட்டம்? தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ அறுத்துட்டார். ஆனா அது குர்பானியாக ஆகவே செய்யார். அவர் என்ன செய்யணும்? வசதி இருக்குமானால் ஒரு பிராணியை வாங்கி தொழுகைக்கு பின்னாலும் அவர் அறுக்க வேண்டும். அப்பதான் குர்பானியுடைய கடமை அவருக்கு நீங்கும். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 5556வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஹா ஹாலுல் லீ, என்னுடைய தாய் மாமா, அவர் பேரு அபு புர்தா. அபு புர்தா என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய தாய் மாமா கபல சலா, பெருநாள் தொழுகைக்கு முன்பே குர்பானி கொடுத்துட்டார், உலஹியாவை கொடுத்துட்டார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்து சொன்னாங்க, ஷாத்துக்க ஷாத்து லஹ்மின், கவனமா கேட்கணும், ஷாத்துக்க ஷாத்து உலஹியான்னு சொல்லல, ஷாத்துக்க நீ அறுத்த ஆடு ஷாத்து லஹ்மின், அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஆடுதானே தவிர குர்பானிக்கு அறுக்கப்பட்ட ஆடு அல்ல. ஹதீசுகள்ல தெளிவாக இருக்கிறது.
தொழுகைக்கு முன்னால் ஒருவர் அறுத்து விட்டால் அது ஷாத்து லஹ்மீன், ஷாத்து உலஹியா கிடையாது. பகால அபு புர்தா யார சொல்லலாம், அபு புர்தா சொன்னாரு, யார சொல்லலாம், இன்ன இந்தி தாஜினன் ஜதஅத்தன் மினல் மஅஸி, வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு வயதுடைய வெள்ளாடு ஒன்று உள்ளது. வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு வயதுடைய வெள்ளாடு. இந்த ஹதீஸ வச்சு ஆதாரமா காட்டி என்ன செய்யறாங்கன்னா, வெள்ளாடுக்கு 2 வயசு ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அபூ புர்தாட்ட இருக்கக்கூடிய ஆடு வெள்ளாடு 1 வயசு தான் பரிபூர்ணமாயிருக்கு. 1 வயசு வெள்ளாட்டை குர்பானி கொடுப்பது கூடாது. வெள்ளாடாக இருந்தால் 2 வயசு என்ன செய்யணும், பரிபூர்ணமாயிருக்கணும். செம்மறியா இருந்தால் 1 வயசு பரிபூர்ணமாயிருக்கணும். ஆனா அபூ புர்தா என்ன சொல்றாரு, என்கிட்ட வீட்டில் வளர்க்கப்பட்ட 1 வயது நிரம்பிய வெள்ளாடு இருக்கிறது யார சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னாதான் என்ன அர்த்தம், அதை கொடுக்கலாமான்னு கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ தெரியாம தொழுகைக்கு முன்னால அறுத்ததுனால 1 வயது நிரம்பிய வெள்ளாட்டை இர்பஹா நீ அறுத்துக்கொள். ஆனா இந்த சட்டம் உனக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சட்டம் உனக்கு மட்டும்தான். வலன் தசுலஹ லிகைரிக, இது மற்றவர்களுக்கு பொருந்தாது என்று சொன்னார். அப்ப மற்றவர்கள் வெள்ளாட்டை கொடுப்பதா இருந்தா 2 வயசு என்ன செய்யணும், பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தபஹ கபல ஸலாத்தி, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஒருவர் அறுத்து விட்டால் ஃபஇன்னமா யதுபஹு லிநஃப்ஸிஹி, அவர் கொடுத்தது குர்பானி அல்ல, அல்லாஹ்விற்காண்டி அறுக்கல, தனக்காக அவர் அறுத்து கொண்டார். ஒமன் தபஹ பாத ஸலாத்தி, தொழுகைக்கு பின்னால் ஒருவர் குர்பானி பிராணியை அறுத்தால் ஃபக்கது நஸகஹு, அவரின் அறுப்பவரின் வழிபாடு குர்பானி என்னும் வழிபாடு முழுமையாகி விட்டது. வாசாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வழிமுறையை, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களே அந்த வழிமுறையை அவர் அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு செய்தியை பாருங்க, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 942, 5242 ஆகிய செய்திகளிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று, அதை ஈதுல் அல்ஹா அன்று தொழுகை நடத்தினார்கள். பின்பு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, மண்டபக கபலாயு சல்லைய, தொழுகைக்கு முன்னால் ஒருவர் அறுத்து விட்டால், தொழுகைக்கு முன்னால் ஒருவர் குர்பானி பிராணியை அறுத்து விட்டால் ஃபல் யதுபஹ் உக்ரா மக்கானஹா, அதற்கு பகரமாக வேறொரு பிராணியை தொழுகைக்கு பின்னால் அவர் அறுத்து விடட்டும். வமல்லம் யதுபஹ், இதுவரைக்கும் யாரு தொழுகை முடிகிற வரைக்கும் யார் இவங்க குர்பானி கொடுக்காம இருக்கிறாங்களோ, தொழுகைக்கு பின்னால குர்பானி கொடுக்கும் பொழுது ஃபல் யதுபஹ் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி அவர் அறுக்கட்டும். பிஸ்மில்லாஹி எல்லாம் அறுத்துடக்கூடாது, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் அறுத்து விடக்கூடாது, மொட்டையான ஆயுதத்தை வைத்து அறுத்து விடக்கூடாது, பிராணிக்கு முன்னால் அந்த ஆயுதத்தை தீட்டுவது கூடாது, ஒரு பிராணி பார்க்க மற்றொரு பிராணியை அறுப்பதும் கூடாது. ஜீவ காருண்யம் இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அப்ப இந்த ஹதீஸுகளே என்ன வருது அப்படின்னா, தொழுகைக்கு முன்னால் அறுத்தால் அது குர்பானி அல்ல, அது தனக்காக இறைச்சிக்காக அறுத்தது. மற்றொரு செய்தியை பாருங்க, பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூல்ல 2802வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹதபனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹரி பாத ஸலா, தொழுகையெல்லாம் முடிச்ச பின்னால ஈதுல் அல்ஹா அன்று எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். அதிலே சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தனா, இப்ப நம்ம தொழுகை யார் தொழுதார்களோ, வ நஸக நுசுகனா, தொழுகைக்கு பின்னால் அந்த குர்பானி என்னும் வழிபாட்டை யார் செய்கிறார்களோ,
ஃபகத் அசாபன் நுசுக்க, அவர் குர்பானி என்னும் அந்த வழிபாடை முழுமையாக பெற்றுக்கொண்டார். தொழுகைக்கு பின்னால் அர்த்தம்தான். ஒமன் நசக்க கபல சலாத்தி, தொழுகைக்கு முன்னால் ஒருவர் குர்பானி என்னும் வழிபாட்டை செய்வாரியானால் ஷாத்துல் அஹ்மீன், அது குர்பானி ஆடல்ல, அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஆடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுது சில பேர் இன்னைக்கு புதுசா எதையாவது பேசணும், மக்களுக்கு மத்தியில பிரபலியமாகணும் என்பதற்காக என்னவோ அல்லாஹு ஆயிலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இமாம்கள் மேல பழிய போடுறாங்க. அந்த இமாமு தொழுகைக்கு முன்னால அறுப்பது கூடும் என்று சொன்னாரு, இது சுன்னத்து தான், வாஜிப் அல்ல, ஃபர்ல் அல்ல. அதுல தொழுகைக்கு பின்னாடியும் அறுக்கலாம், தொழுகைக்கு முன்னாடியும் அறுக்கலாம். தொழுகைக்கு பின்னால அறுப்பது சிறந்தது, தொழுகைக்கு முன்னால அறுத்தாலும் கூடும் அப்படின்னா ஒன்றும் அறியாத பாமர மக்கள் இந்த செய்தியை செவிமடுப்பார்களே. ஆனால் நல்லா தானே இருக்குது இந்த ஆலிம்ஸா பேசுறது. நம்ம பேசாம அறுத்து ஒரு பிரியாணியை போட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நினைச்சா முடிஞ்சா தொழுக போவோம், இல்லாட்டி தொழுக வேண்டாம். இது இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? மார்க்க அறிஞர்கள் இவ்வளவு தெளிவாக பேசியும் கூட ஒரு ஆட்டுல 4 பேர் 5 பேர் கூட்டு சேர்றாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. ஆடு என்பது ஒருவர் சார்பாக மட்டும்தான். அத்தா கொஞ்சம், மகன் கொஞ்சம், மனைவி கொஞ்சம், அண்ணன் நம்பி கொஞ்சம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த ஆட்டை வாங்கினா அது ஷாத்து லஹ்மின் தான், ஷாத்து உலகையா கிடையாது. கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அறியாமைகள் நிறைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்துல அறியாமையை நீக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒரு அறியாமையை கொண்டு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இமாம்கள் சொன்னாங்கன்னா அந்த இமாம் இந்த இமாம் சொல்லி சில பேர் என்ன செய்றாங்கன்னா புதுசா இன்னைக்கு வீடியோக்களை எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பல பேர் நம்மள்கிட்ட போன் பண்ணி அலிம்சா நல்லா தானே இருக்குது, இந்த அலிம்சா பேசுறாங்களே, ஹதீஸ்ல இருக்குதாம, குரான்ல இருக்குதாம, இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்களாம, அப்ப நம்ம தொழுகைக்கு முன்னாலே அறுத்துட்டு வந்துடலாமா, அது ரொம்ப வசதியா இருக்க, தொழுகைக்கு பின்னால ஆடு வெட்டுறதுக்கு உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது என்றெல்லாம் பாமரர்கள் கேட்கிறார்கள் என்றால், இவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் அறுத்தார்கள் என்றால் அப்ப அந்த குற்றம் யாருக்கு சேரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுல் ஃபித்ர் அன்று, அதாவது நோன்பு பெருநாள் அன்று சாப்பிட்டு விட்டுதான் தொழுகைக்காக வருவார்கள். ஆனா ஈதுல் அல்ஹா அன்று சாப்பிடாமல் தொழுகைக்கு வந்து தொழுத பின்னால் குத்துபா நிகழ்த்திய பின்னால் உலஹியா கொடுத்து அந்த உலஹியா இறைச்சியை சாப்பிடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 542வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி ஹத்தா யதுன, அதாவது நோன்பு பெருநாள் அன்று சாப்பிடாமல் தொழுந்திடலுக்கு அவர்கள் வரமாட்டார்கள். ஆனா ஈதுல் அல்ஹா அன்று தொழுத பின்னால் உலஹியாவுடைய இறைச்சியை அவர்கள் சாப்பிடுவார்கள். இது ஒரு சுன்னத்து தான், கட்டாயமான சுன்னத்துலாம் கிடையாது. சில சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்க முடியுமா? இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும் ஆடு அறுக்கிறதுக்கு ஆள் தேவை, உதிக்கிறதுக்கு ஆள் தேவை, அப்புறமா அதை கரியா வெட்டணும், அதை சமைக்கணும். சில வீடுகளை மதியம் 3 மணி 4 மணி ஆயிடுது சாப்பிடுவதற்கு. எனவே இந்த சுன்னத்து வந்து கட்டாயமா கடைபிடிச்சுதான் ஆகணும் என்பதுதான் கிடையாது, முடிந்தா செய்யலாம். அப்ப இந்த ஈதுல் அல்ஹா அன்று சாப்பிடாமல் வந்து சக்தி இருக்குமானால் சாப்பிடாமல் வந்து உலஹியாவுடைய இறைச்சியை சாப்பிடுவது ஒரு சுன்னத்தான காரியம். சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த பெருநாள் அன்று ஈதுல் அல்ஹா அன்று காலிலிருந்து நோன்பு வைக்கிறாங்க. அது பேர் அரை நோம்பா. இது பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் ரொம்ப இருக்கு. அரை நோம்பு என்ன அரை நோம்பு அப்படின்னா, ஃபஜ்ர்ல இருந்து உலஹியாவை அறுக்கிற வரைக்கும் சாப்பிடுறதே இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, டீ குடிக்கிறது இல்லை, பால் குடிக்கிறது இல்லை, ஒன்றை நோம்பு மாதிரியே இருக்கிறது. அப்புறமா அந்த உலஹியா அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து அதெல்லாம் சொல்லிதான் என்ன செய்யறாங்கன்னா அந்த இறைச்சியை சாப்பிடுகிறார்கள்.
பாதி நோம்பு, முக்கா நோம்பு, 1.5 நோம்பு, 1.25 நோம்புக்கெல்லாம் இஸ்லாத்துல ஆதாரமே கிடையாது. நான் கேட்கிறேன், 2வது அன்னைக்கு ஒருத்தர் குர்பானி கொடுப்பாரு. அப்ப பெருநாள்ல இருந்து மறுநாள் வரைக்கும் நோன்பு வச்சிருப்பாரா? பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைப்பதே போல ஹராம் இல்ல. அரை நோன்பு எல்லாம் முக்கா நோம்பு எல்லாம் இஸ்லாத்துல கிடையாத. அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு நோன்பு, பெருநாள் அன்னைக்கு நோன்பு. அப்ப 2 குற்றங்களை ஒரு பெருநாள் என்று அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்ல, தயவு செய்து இந்த அரை நோம்பு முக்கா நோம்புலாம் மார்க்கத்துல கிடையாது, அதெல்லாம் வைக்காதீங்க. இந்த சுகர் பேஷண்டா இருக்கிறாரு, அவரால் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னா பெருநாளைக்கு சாப்பிட்டு கூட வரலாம், தப்பே கிடையாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து யார் எதை பேசினாலும் ஆதாரம் இருக்கான்னு பாருங்க. ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக இருந்தா அதுக்கு மாற்றமா யாரு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. குர்ஆன்ல என்ன வருது? ஃபஸல்லி ரப்பிக, ஒரு இறைவனை தொழுவீராக, தொழுதுவிட்டு அனுப்பீராக. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்று நாம் தொழுவோம், குதுபா நிகழ்த்துவோம், அதற்கு பின்னால் தான் அறுப்போம். குர்ஆன் ஹதீஸும் தெளிவா இருக்கும்போது எந்த இமாம் எதை சொன்னா என்ன நம்ம கேட்கவே கூடாது. தயவு செய்து தொழுவோம், சீக்கிரமாக தொழுது விட்டு எங்காவது ஒரு இடத்துல தொழுது விட்டு வீட்டுல வந்து குர்பானி கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக. அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக அனைத்து சமுதாய மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்யக்கூடிய தியாகிகளாகவும் சகோதர சமுதாயத்தவர்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி